என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லாம ஏன் இடத்த மாத்திட்ட சக்தி? என்னால யாருக்கும் எந்த சிரமமும் வேணாம்னு நினைச்சேன். என்னால நீங்களும் உங்க அம்மாவும் சண்டை போடுறீங்க. கோடவுனுக்கு வந்து அவங்க என்னோட சண்டை போட்டு அது எல்லாரும் வேடிக்கை பார்த்து எதுக்கு இதெல்லாம்? அதான் தனியா வந்துட்டேன். இப்ப யாருக்கும் எதுவும் தொல்லை இருக்காதே. சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? அந்த நேரத்துல நீங்க ஊர்லயே இல்ல. சரி, எப்படியும் நீங்க வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவீங்க, அப்ப சொல்லிக்கலாம்னு இருந்துட்டேன். அம்மா உன்னை ரொம்ப திட்டினாங்களாமே, சுருளி சொன்னா? அதுக்கும் நான் பதில் கொடுத்தேனே, அது சொல்லலையா? சொன்னா. என்ன பண்ணறது? கோவம் வந்தா மனுஷன் தன் நிலைய மறந்துடுறான். அதுல உங்க அம்மாவும் விதிவிலக்கு இல்ல, நானும் இல்ல. நானாவது வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்கலாம். சாரி, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விடு சக்தி, எங்க அம்மா புத்தி தான் உனக்கே தெரியுமே. சரி, நான் ஒன்னு கேக்குறேன். எதுக்கு என் மேல இவ்ளோ அக்கறை உங்களுக்கு? என்ன சக்தி இப்படி கேட்டுட்ட? உன்னை எல்லாரும் கைவிட்டு நீ தனியா நிக்கிற, உனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? அதுக்காக தான். நான் என்ன விஐபியா பாதுகாப்புலாம் கொடுக்கறதுக்கு? நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறன்னு எனக்கு தெரியுது. என் மனசுல நீ இருக்கிற, நீ தான் இருப்ப, அது வேற விஷயம். அதுக்கும் இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் முடிச்சு போட்டு பார்க்காத. ஒரு பொண்ணு தனியா நின்னு அவஸ்தைப்படுறாளே, கொஞ்சம் உதவி பண்ணலாமேன்னு வந்தா நீ வேற ஏதோ அர்த்தம் எடுத்துக்கிட்டு பேசுற. அப்போ உங்க கண் எதிர எந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் ஓடி போய் உதவி செய்வீங்களா? ஆமா, உனக்கு நடந்த இந்த கொடுமை அன்னைக்கு ரங்கண்ணன் தாத்தாவுக்கு நடந்திருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். பரவாயில்ல, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அப்படியே உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து அவஸ்தைப்பட்டு இருக்கிற, அநியாயமா வாழ்க்கைய தொலைச்சிட்ட 2 ஜீவன்களை கண்டிக்கவே மாட்டேன்றீங்க. என்ன பதிலியே காணோம்? இத பாருங்க, என்னை பத்தி முழுசா தெரியாம தேவையில்லாத கற்பனைகள்லாம் வளர்த்துட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்குங்க. என்னமோ சொன்னீங்களே, என் மனசுல நீதான் இருக்க, நீதான் இருப்பேன்னு. அதுல எந்த யூஸும் இல்ல. ஏன்னா என் மனசுல எதுவுமே இல்ல. ஆனா உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அந்த குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு நிறைய சமயம் நினைச்சிருக்கேன். உங்க மேல அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. மரியாதை மரியாதை மட்டும்தான். அதை புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்க பிசினஸை டெவலப் பண்ற வழியை பாருங்க. முடிஞ்சா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். இனி நான் பாத்துக்கிறேன். அதையும் மீறி ஏதாவது வேணும்னா நான் உங்களை தானே கூப்பிட முடியும். அப்ப வாங்க. அதை விட்டுட்டு என் பின்னாடி சுத்துறதே வேலையா வச்சுக்கிட்டு உங்க பொழப்ப கெடுத்துக்காதீங்க. பேசி முடிச்சிட்டியா சக்தி? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? இன்னைக்கு காலையில நான் ஊருக்கு வந்ததோ எங்க வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்க அண்ணனை போலீஸ் தேடுற அளவுக்கு போய் அவன் தலைமறைவா இருக்கான். அது உனக்கு தெரியுமா? உங்க அண்ணன் பிசினஸ்ல பிரச்சனைன்னு தெரியும், ஆனா தலைமறைவுன்னு தெரியாது. அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியாம வாயும் வயிறமா இருக்கிற எங்க அண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த நிலைமையில மருமகன் பேச்ச கேட்டுக்கிட்ட எங்க அம்மா அண்ணிய வீட்டை விட்டு துரத்த பார்த்தாங்க. நான் அம்மாவை திட்டி அண்ணிய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். உத்ராவ எங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் பெத்த அப்பனை பழி வாங்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சு அங்கேயே உட்கார்ந்திருக்கா. வீட்டுல இவ்வளவு பிரச்சனையும் குழப்பமா இருக்கு. இதுல நீ வேற சொல்லாம கொள்ளாம போயிட்ட. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் உன்னை பார்த்து
மனசை விட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீயே எல்லாம் பேசி முடிச்சிட்ட. எனக்கு ஒண்ணு விட்டா இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க ஆள் இல்ல சக்தி. உனக்கு இது பிடிக்கலனா சொல்லிட, நான் வராமலேயே இருந்துடுறேன். சாரி. என்ன கொஞ்சம் மார்க்கெட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? சஞ்சய், சஞ்சய், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். என்ன? கொஞ்சம் நடந்த விஷயங்களை எல்லாம் ஆரம்பத்துல இருந்து யோசிச்சு பார்க்கலாமா? அதாவது சக்திய பொண்ணு பார்க்க போனதுல இருந்து எவ்வளவு தடங்கள்ல. கல்யாணம் வேற 6 months தள்ளி போயிடுச்சு. சக்தி சொந்தங்களை தேடி ஊருக்கு போயிட்டான். அவ ஊருக்கு போனதுல இருந்து நெகட்டிவான விஷயங்களாவே நடக்குது. இப்படி எல்லாம் நடந்தாலும் நீதான் சக்தின்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கே தவிர எனக்கு என்னமோ அவ உன்னை மதிக்கிற மாதிரியே தெரியல. ஏன் அப்படி சொல்ற? Then what, சஞ்சய்? சக்தி அவ தங்கி இருந்த குடோனை காலி பண்ணிட்டு போயிட்டா. ஆனா புது அட்ரஸ் அவனுக்கு கொடுத்தாளா? இல்ல. ஓகே சரி, நீ போன் பண்ணி பார்த்த, அவ எடுத்தாளா? அதுவும் இல்ல. அவ எங்க தங்கியிருக்காங்கிற அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து நீ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ கட்டிக்க போற பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்றான்னு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி போய் பார்க்கலான்னு பார்த்தா நீ காலை உடைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. அதனாலதான் எனக்கு என்னமோ இங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் கூட்டி கழிச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் என்னமோ நடக்காது போல இருக்கே. என்ன சொல்ற? நீ முழுசா காலை ஒடிச்சுக்காம ஓய மாட்ட போல இருக்க. டாக்டர் காலையே நகர்த்த கூடாதுன்னு சொல்லிருக்க. நீ என்னமோ ஆடிக்கிட்டு இருக்க. பேசுற பேச்சுக்கு சுமாரா. என்ன எப்படி சும்மா இருக்க சொல்றீங்க? அவ பேசினதுல என்னடா தப்பு இருக்கு? நீதான் சக்தின்னு உயிரை விட்டுட்டு இருக்கிய தவிர அவ உன்னை சட்டையே பண்றது இல்ல. ஊருக்கு போனதுல இருந்து இன்னி வரைக்கும் உனக்கு ஒரு போன் பண்ணிருப்பாளா? இல்ல நீ போன் பண்ணாதான் அவ அட்டன் பண்றாளா? இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்க? அதாவது அவ கிண்டலா சொன்னத நீங்க சீரியஸா சொல்லிட்டு இருக்கீங்க அதானே? பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், மிருகமா மாறிடுவேன். இப்பவே நீ அப்படிதானே இருக்க. தயவு செஞ்சு எல்லாம் இங்க போங்க. ப்ரூவ் பண்றான் பாத்தியா? ஹாய் மாம்ஸ். என்ன எப்பவுமே கலகலன்னு இருப்பீங்க, இப்ப என்னமோ வெளவெளத்து போய் சைலண்டா இருக்கீங்க? நானே நில குழஞ்சு போயிருக்கிறேன், இதுல நீ வேற வளவளன்னு பேசிட்டு இருக்கிற. என்ன மாம்ஸ், நான் பேசுறது உங்களுக்கு வளவளன்னு தெரியுதா? சரி நான் போறேன், நீங்களே தனியா உட்கார்ந்து நல்லா யோசிங்க. அட உட்காரு. மாமா மூடு தெரியாம முறுக்கிட்டு போறிய. மனுஷன் டென்ஷன்ல இருக்கான், அது புரியாம போறேங்கிறேன். மாம்ஸ், நீங்க இப்படி டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? புட்டு, இந்த கடற்கரை மணல்ல பசங்க வீடு கட்டி பாத்திருக்கியா? பாத்திருக்கனே. கஷ்டப்பட்டு வீடு கட்டி கதவு வச்சு நிலவு வச்சு சில நேரம் பசங்க கலக்குன்னு கலக்குவானுங்க. அப்படி கஷ்டப்பட்டு கட்டி முடிக்கிற நேரம் பார்த்து அத அப்படியே அலை அடிச்சுட்டு போயிரும்.
அது மாதிரி நானும் ரொம்ப நாளா காத்திருந்து அந்த கிழவியோட மூடு பார்த்து தூபம் போட்டு அந்த சின்ன பொண்ண வீட்டை விட்டு அனுப்புற நேரம் பார்த்து பொசுக்குன்னு வந்து நிப்பானா அந்த துரப்பாண்டி. அத்தனையும் கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிட்டான். என்ன பண்ணா? ஆட ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அந்த சின்ன பொண்ணு பசேரி போயிருப்பா. கரெக்டா வாசப்படி கூட தாண்டில வந்து நின்னுட்டான் துரப்பாண்டி. எங்க அனுப்புறீங்கன்னு கேட்டான். அத சொன்னதும் அவ்வளவுதான், சும்மா பட 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 படன்னு பொறிஞ்சு தள்ளி அவளை உள்ள போக சொல்லிட்டான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க சும்மாவா இருந்தீங்க? வேற என்ன தேடி என்ன செய்ய சொல்ற? 4 போடு போட்டிருக்க வேண்டியதானே? நீங்க தான் பெரிய சண்டியராச்சே. ஏண்டி, உண்மையிலேயே நான் சண்டியர் தான். ஆனா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வேஷம்? கோமாளி. கோமாளி போய் ஹீரோவை அடிக்கலாமா? கூடாதல்ல. அதுதான் அடிக்கல, அமைதியா வந்துட்டேன். இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு டிக்கெட் குறைஞ்சிருக்கும். அந்த சின்ன பொண்ணு துரத்துறதுக்கு முன்னாடி அவனை துரத்திட்டா? போட்டு நானும் அதை யோசிச்சேன். ஆனா அவன் அந்த சக்தியவே துரத்தி திரியிறானே, இவ எங்க மத்தது எல்லாம் கண்டுக்க போறான்னு நினைச்சு நானும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆம். ஏமாமா இப்படி செஞ்சா எப்படி? எப்படி? அண்ணி மேல அவனுக்கு என்ன அக்கறை? இதையே மத்தவங்க கேக்குற மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும்? இது அந்த ராஜதுர காது கெட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஆமால, இந்த தகவல் அங்க போச்சுன்னா அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடந்துறல்ல. ஏமாமா இது சாத்தியமா? பத்தி குச்சியை கொளுத்தி போடுவோம், அப்புறம் தானா பத்திக்கிட்டு எறியறத வேடிக்கை பார்க்கத்தானே போறோம். புட்டு குட்டு. ராஜதுரை, இத்தனை நாள் எங்க போயிருந்த? என்ன இதெல்லாம்? அந்த ஷாம் கிட்ட பழகினதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு எல்லாம் என் தலையெழுத்து. உன் தலையெழுத்து உன்னோட போனா பரவாயில்ல, வீட்ல எல்லார் நிம்மதியும் சேர்ந்துல கெட்டு போச்சு. என்ன பண்றது? அந்த ஷாம் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். உன்னால நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் விடு. அண்ணி வாயு வைரமா இருக்காங்கல்ல, அவங்க நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏற்கனவே வீட்ல அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். இதுல நீ பண்ண இந்த நல்ல காரியத்தால உனக்கு என்ன ஆச்சோ ஏது ஆச்சோன்னு சாப்பிடாம பட்னியா கிடக்குறாங்க. இதெல்லாம் தேவையா? இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. எல்லாம் அந்த பூர்க்கியால வந்தவன. எனக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்லு, யார் அந்த ஷாம்? நீ ஊரை சுத்தி வசூல் பண்ண படத்தை எதுல கொண்டு போய் போட்ட? பெருந்துறையில ஷாமுன்னு ஒருத்தன் பெரிய அளவுல வான்கோழி பிசினஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுல முதலீடு செஞ்சா நல்ல கமிஷன் தரதா சொன்னான். அவன் கம்பெனியோட ஏஜென்ட்டா இருந்து நான் பண்றேன்னு சொன்னேன். அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். கம்பெனி பெருந்துறையில இருக்கு, நீ என் கம்பெனியோட ஏஜென்ட்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நீயே சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ற மாதிரி ஷோ பண்ணு, அப்பதான் மக்கள் எல்லாரும் நம்புவாங்கன்னு சொன்னான். உள்ளூர்காரன் ஏமாத்திட்டு எங்க ஓடிட போறான்னு சொல்லி எல்லாரும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வாங்குற ஒவ்வொரு முதலீட்லயும் கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி எனக்கு அனுப்புன்னு சொன்னான். உனக்கு எனக்கு மட்டும்தான் டீலிங்கு. அப்படி யாராவது டவுட் கிளப்புனா அவங்கள எல்லாம் கூப்பிட்டு வந்து என் பண்ணைய காமிச்சிரு, இதெல்லாம் உன்னோடதுன்னு சொன்னா அவங்க நம்புவாங்க. அன்னைக்கு அவன் சொன்ன யோசனை ரொம்ப நல்லதா பட்டுச்சு. அதனால அவனை நம்பி அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்பதானே புரியுது அவன் ஏன் அந்த மாதிரி சொன்னான்னு. இப்ப அவன் என்ன சொல்றான்? இப்பதான் அவன் பொறுக்கின்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அவன் எனக்கு காமிச்ச பண்ணைய அவன் இல்ல, அந்த பண்ணையோட ஓனர் இல்லாத நேரத்துல வேலை செய்யறவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன கூட்டு போய் காமிச்சு என்ன ஏமாத்திருக்கான். இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? போலீஸ் அளவுல பிரச்சனை போனதும் அவனுக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்லாம் பண்ணைய பார்க்கணும்னு சொல்றாங்க, நான் சண்டே அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்டதுக்கு பண்ணையில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, கோழிலாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டான். இப்போ நானே ஹார்ட் அட்டாக்ல ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன்னு சொன்னான்.
அப்பவே அவன் போய் சொல்றான்னு எனக்கு தோணுச்சு. உடனே அந்த பண்ணையை பார்க்கலான்னு கிளம்பி போனேன். அப்பதான் எனக்கு அந்த பண்ணையோட உண்மையான ஓனர் யாருன்னு தெரிஞ்சுது. அந்த பண்ணையோட ஓனர் தான் அவனுடைய அட்ரஸ் கொடுத்தாரு. அவனை போய் பார்த்து என் பணத்தெல்லாம் திருப்பி கேட்டேன். அதுக்கப்புறம் அங்க நடந்த கை கலப்புல இப்படியே போராடி இங்க வந்து சேர்ந்தேன். நீ அவன்கிட்ட பிசினஸ் டீலிங் வச்சிருந்ததுக்கும் அமௌண்ட் எல்லாம் அவனுக்கு அனுப்புனதுக்கும் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எல்லாமே பக்காவா இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பெனியில் ஒரு இடத்த ஒளிச்சு வச்சுட்டு தான் போனேன். அது பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் மாதிரி தெரியாது. அதை நான் போனா மட்டும்தான் எடுக்க முடியும். சரி, நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு. இங்க இருக்கிறதும் சேஃப்டி இல்லை. சீக்கிரமே இடத்த மாத்தலாம். அதுக்கப்புறம் அந்த ஷாம என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். நீ வெளியே எங்கேயும் போயிடாத. ஏதாவது வேணும்னா சுருளி அனுப்பு. சீக்கிரத்திலேயே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ பயப்படாத. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நகத்தை கடிக்கிறேன்னு விரல கடிச்சு துப்பிட போற. 1 ரூபாவா 2 ரூபாவா 10 லட்சம் 10 லட்சம் இப்படி என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டானே, நினைச்சால வயிறு எரியுதுப்பா. இப்ப புலம்பி என்ன பண்றது? அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீல்ல, அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஏதோ தலைமறைவா இருக்கான். எத்தனை நாளைக்கு தான் அப்படி இருக்க முடியும்? பல நாள் திருட ஒரு நாளைக்கு அகப்பட்டு தான் ஆவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஆமா ஆமா, பொறுமையா தான் இருக்கணும். உலக அளவு தீவிரவாதி பின் லாடன் அவனையே கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டாங்க. இவன் நம்ம ஊர்லயே சுண்டக்கா பையன், ஊரையே ஏமாத்திட்டு தலைமறைவாயிட்டான். அப்படிப்பட்டவனை கண்டுபிடிக்க முடியல உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸே குறை சொல்லிட்டு போலீஸ்க்கு வேற வேலை இல்லை பாரு. தினம் தான் நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன். வான்கோழி பிசினஸ், போந்தாக்கோழி பிசினஸ், சீட்டு கம்பெனி இப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க. இதுல பணம் போடாதீங்கன்னு போலீஸ் தான் பொதுமக்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. நீங்க எங்க கேக்குறீங்க? 1 லட்சம் போட்டா 10 லட்சம் வரும், 10 லட்சம் போட்டா 1 கோடி வரும்னு சொன்ன உடனே நீங்க பணத்தை அள்ளி கொண்டு போய் கொட்டுறீங்க. அவன் எடுத்துட்டு ஓடிடுறான். போலீஸ குறை சொல்ல என்ன பிரயோஜனம்? அவனை தேடி தானே கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஸ்டேஷனுக்குள்ள வச்சிருக்கான், உடனே பிடிச்சு கொடுக்கறதுக்கு. ஏங்க, இவனே பணம் போன கவலையில இருக்கான். நீங்க வேற தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. கதிரு, போனது போயிடுச்சுடா. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பாப்போம். போனதே நினைச்சுக்கிட்டு இருந்தா சரியா போயிடுமா? இங்க பாரு, தேன்மொழி இப்ப முழுகாம இருக்கா. அவ சரியா சாப்பிடுறது கூட இல்லடா. அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. ஏங்க, இவனை பத்தி தான் நமக்கு தெரியுமேங்க. 10 ரூபா காணாம போனாலே 10 நாளைக்கு தூங்காம இருப்பான். இப்போ 10 லட்சம் போயிருக்கு. ஏங்க, அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவானாங்க? ஏன்பா, நான் சொல்றது சரிதானே? எல்லாமே சரிதான். ஆனா என் வேதனை தான் அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குதுமா. சரிடா, நானு அப்பா கிட்ட சொல்லி 10 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்போ எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்கல்ல? உனக்கு எதுக்கடி கொடுக்கணும்? ஏன், நீயும் யார்கிட்டயாவது காசு கொடுத்து ஏமாந்துட்டியா? என்னத்த, ஏமாறாம பத்திரமா வச்சிருக்கவங்க கிட்ட தான் பணத்தை கொடுப்பாங்க. நீங்க அப்படியே உல்டாவா யோசிக்கிறீங்க. அது என்ன சுகந்தி, எப்ப பாரு ஏன் வீட்டுக்காரரையே மட்டன் தட்டி பேசிட்டு இருக்க? அப்படி என்ன நான் பெருசா பேசிட்டேன்? அன்னைக்கு என்னடா அண்ணா, முத்துவேல் மாதிரி உஷாரா இருக்கணும்னு நான் சொன்னதுக்கு அவர் எங்க உஷாரா இருக்காரு? நான் உஷாரா இருந்ததுனாலதான் பணம் தப்பிச்சதுன்னு என்ன குத்தி காட்டி சொன்னேன். இப்போ என்னடான்னா, ஏமாந்தவங்க கிட்ட பணத்தை கொடுப்பீங்களா இல்ல பணத்தை பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்காங்களே அவங்க கிட்ட கொடுப்பீங்களான்னு கிண்டலா கேக்குற? என்ன, என் புருஷனை மட்டன் தட்டுறியா? அது நான் சும்மா விளையாட்டா தானே பேசினேன். ஆமாமா, உனக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருக்கு. நாங்க அவ்வளவு இலக்காரமா போயிட்டோம்ல. சரி, நான் விளையாடல, இப்ப சீரியஸாவே கேக்குறேன். ஏத்த மாமாவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கற மாதிரி எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதை கேக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல? சுகந்தி, பேசாம இரு. எதுவா இருந்தாலும் நாங்க அண்ணன் போய் பாத்துப்போம். நீ வெளில இருந்து வாழ வந்தவ, வாயை மூடிட்டு. ஓ, இப்பதான் அண்ணன் தம்பிங்கிற நினைப்பு வருதோ? பணம் கேட்ட தம்பி கிட்டயே அதுவும் 5% வட்டி கேட்டவன் தானே நீ? ஏ முத்துவேலு, எந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க? அப்பா, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன்.
ஏன் அம்மா கூட இருந்தாங்களே, கேட்டு பாருங்க. என்னவோ பரம்பரையா கந்து வட்டிக்கு விட்டு பழக்கப்பட்டவன் மாதிரி அவ்வளவு கராரா பேசினா, அந்த வான்கோழி பிசினஸ்ல அப்படியே கோடி கோடியா வந்து கொட்ட போது நினைப்பு. அதான் இப்ப ஊத்திக்கிச்சுல்ல. அதுக்குதான் எதுக்கா இருந்தாலும் நல்ல மனசு வேணும். ஆமாடா, என்ன சுத்தி உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா அப்புறம் எப்படிடா விளங்க முடியும்? அவன் தான் அப்படி பேசுறானா, நீயும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? அவன் மட்டும் பேசலப்பா, எல்லாரும் தான் பேசுனாங்க. அன்னைக்கு நான் வான்கோழி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட வந்து பணம் கேட்டேன். நீங்க என்ன கேட்ட உடனே கொடுத்துட்டீங்களா? 1008 கேள்வியில கேட்டீங்க. சக்தி சொன்னா, அவங்க சொன்னா, இவங்க சொன்னாங்கன்னு இவங்க என்ன பின்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி சாபம் கொடுக்கற அளவுக்கு பேசிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி விளங்க முடியும்? ஏய், இப்ப நீ யார குறை சொல்ற? நான் யாரையும் குறை சொல்லமா, யாரையும் குறை சொல்லல. எதை செஞ்சாலும் பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யறது நல்லது தானடா. நான் என்னப்பா ஸ்கூலுக்கு போற சின்ன பையனா? ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்டு கேட்டு செய்யறதுக்கு எது எப்படி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. இத்தனை வருஷமா நான் கோழி பண்ண பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேனே, நல்ல லாபம் தானே சம்பாதிச்சிட்டு இருக்கேன். யார் கண்ணு பட்டதோ இந்த வான்கோழி பிசினஸ்ல போய் மாட்டினு என் தள்ள எழுதிருக்கு. அதான் மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான். ஏய், இப்ப என்னடா செய்ய சொல்ற? இங்க இருந்து என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. அப்படியே செஞ்சாலும் எதுவும் விளங்காது. ஏண்டா, அப்பா கொடுத்த 10 லட்சத்தையும் அவங்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்ட. வெளியே போனா சோத்துக்கு என்னடா பண்ணுவ? 10 லட்சம் போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், என் வாழ்க்கையே போச்சா? எனக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, அதை பிரிச்சு கொடுங்க.